இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர், ஓசூர். ஒரு சின்ன பதவி. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நேற்றைய முன்தினம் கோவையில் 10 வயது சிறுமியை 2 பேர் கடத்தி சென்று கற்பழிச்சு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்க அந்த பொண்ணு. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சொல்லுங்க ஜோசப் விஜய் அவர்களே. ஓ, டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, அவ்வளோ நீங்கள் சினிமாவில் பேசுகிற மாதிரி டைலாக்குங்க பேசுங்க. இப்போ 2 குழந்தைங்க இருந்துட்டாங்க. சாரி, ஒரு குழந்தை இருந்துச்சு. என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அந்த 2 பேரையும் சித்திரவதை பண்ணி ஆச்சுங்களா என்கவுண்டர் பண்ணணும். இனி யாருமே அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், சரிங்களா? தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க உங்களை நம்பி. ஏதோ நீங்கள் பெருசாக கிழிக்க போகிறீங்கன்ட்டு ஆச்சுங்களா? சினிமா வேற, ரியல் லைஃப் வேற, சரிங்களா? நீங்கள் ஒழுங்கான ஆட்சி கொடுத்தா நல்ல பேர் வரும். ஒரு எம்ஜிஆர் ஆட்சியோ காமராஜ் ஆட்சியோ அந்த மாதிரி கொண்டு வாங்க, சரிங்களா? முதல்ல அவங்க 2 பேரையும் என்கவுண்டர் பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக இருக்கணும், அமைதியாக வாழணும். ஃபஸ்ட்டு கஞ்சா, போதைப் பொருட்கள். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நீங்கள் பேசுனீங்களே, பாத்திருக்கு 10 ரூபான்ட்டு பாட்டு பாடினீங்களே, இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா ஆக்குறீங்களே, இது நியாயமா? இது மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற இப்போ ஒரு மினிஸ்டர் வேற இப்போ போட்டு வச்சிருக்கீங்க ஆச்சுங்களா? தயவு செஞ்சு எங்கேயுமே தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கு சரி, கஞ்சாவை சரி, எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒழிக்கணும். பான் பராக்கா இருக்கட்டும், போதைப் பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறேன். ரவுடிசமே இருக்கக்கூடாது ஒசூரில் சரி, தமிழ்நாட்டில் சரி, எங்கே பார்த்தாலும் ஆச்சுங்களா ரவுடிசமு, கொலை, கொள்ளை இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் சிஎம்மாக வந்திருக்கீங்க, படத்துலலாம் செம்மையாக பேசியிருக்கீங்க டைலாக்கு, அப்படி இப்படின்ட்டு. இப்போ பண்ணி பாருங்க, நீங்கள் தானே சிஎம்மு, எல்லா பவர் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் பண்ணுங்க. புரியுதுங்களா?